ஹாய் பாஸ்டோ, வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜாரா. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மாஃபியாஸ் ஹார்ட் பிரின்சஸோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேடா, லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு தயாங்கிட்ட வந்திருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சிட்டே உட்காந்துருப்பான் ஹாலில். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ திஸ் எஃப்எஃப். அப்போ நீங்கள் வர்றீங்க. என்னாடி எங்கே போயிட்டு வர்ற? உங்கள் அண்ணனை உங்கள் நொண்ணனை பார்த்துட்டு வர்றியா? கொஞ்ச நேரம் கூட அவனை பார்க்காம இருக்க முடியலையாடி? நீ அவனை அண்ணனா தான் பார்க்குறியா இல்லை தயங்க என்ன இப்பெல்லாம் பேசிட்டு? இல்லடி, அண்ணா தான் பார்க்குறேன் இல்லை அப்பா மாதிரி பார்க்குறியான்னு கேட்க வந்தேன். நான் தான் சொல்லலையடி, ஏதாச்சும் சொன்னேன்னா என்ன? அங்க இப்போ எதுக்கு நீங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்காக தான் போனேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ, ஒன்றும் இல்லை ஆடி? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. இருக்க முடியலையாடிங்க? சஃபகேட்டிங்காக இருக்கா? அதான் அங்கே போனியாடி? அச்சோ தயாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் அவரை சாப்பிட்றதுக்காக கூப்பிட போனேன். அப்போ எனக்கு பசிக்காதாடி? இதோ எனக்கு பசிக்குதுடி, வயிற்றுலேருந்து சவுண்டு வருது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா? அச்சோ, இவர் ஏன் இப்படி மாறிடுறாரு? போச்சு, இவருக்கு ஏன் இன்னும் பொசசிவ் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் பேசுகிறதுனால, அவருக்கும் ஃப்ரெண்டுக்கும் இடையில நான் வந்துட்டேங்கிறதுனால அவருக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்டே நம்ம கேட்டுடலாம். ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்க, நீ என்னடி எனக்கு கீழே பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஒன்று என்னடி? 1000 கேளு. ஆனால் அது எனக்கு கோவப்படுத்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாண்டி, அவ்வளோதான். கேள்றி, நீ கேளு. அதுக்கு முன்னாடி உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேளு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவங்க கோவமாக கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி நான் கன்சோல் பண்ணுறதுக்காக போனேன். ஓ, அப்போ நான் கோவமாக இருக்கேனேடி? அப்போ என்ன வந்து கன்சோல் பண்ணேன்? அச்சோ உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறார் இவர்? என்னடி சவுண்டா சொல்லு, சவுண்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அண்ணன் கன்சோல் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு தெரியலையே. உன்னதாண்டி? இல்லடி, அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அது அப்பங்க ரைஸ் மாதிரி இருக்கும். அது 1% பிடிக்கும், அவ்வளோதான். மிச்சபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தெரிலடி, பிடிச்சிருக்கு நீங்கள் இருக்குது. எங்கே இருந்துடுறீ? கொஞ்ச நேரம் கூட அவனை பார்க்க போனாலும் எனக்கும் நினப்பா இருக்குது. இருந்துரு என் கண்ணை முன்னாடி. அதனால தானே நீ எனக்கு மேடாக ஒன்றாக்கின. திரும்பவும் எதுக்குடி? எதுக்கு போகிற? என்னதாண்டி இதோ கேட்கணும்னு சொன்னல, கேளு. அது அதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணி. ஐயோ, இவர் என்ன கேட்கவும் சொல்கிறாரு, ஆன்சரும் கேட்குறாரு. எனக்கு பழகு வந்துடும் போல. அப்போ தயங்கூட அம்மான்ட்டு. டேய் என்னடா? என்ன? இப்போ அவங்க அம்மாலாம் இருக்காங்க தயாங். இந்நேரத்தில் ஏன் இந்த பொண்ணை வம்பிழுத்துட்டு இருக்க? ஆமாம்மா, நீங்கள் வாமா, இங்கே மீ வாமி, இங்கே வாமி. நீ சொல்கிறா என்ன? மீ இவ யாரு? உனக்கு பர்சனல் மெய்டு. ஓகே. அப்போ என் கூட தானே மீ இருக்கணும்? ஆமாடா, உன் கூட தான் இருக்கணும். ஆனால் வெளில போயிட்டாமி, எனக்கு இப்போ பசிக்குது மீ. இப்போ நான் என்ன மீ பண்ணணும்? டே, அவள் ஏதாச்சும் ஒர்க்காக போயிருப்பாடா. அப்போ என்கிட்ட கேட்கணும்ல மீ. என்ன தாயாங்க இதெல்லாம் குழந்த மாதிரி பண்ணிட்டு? எனக்கு தெரில மீ, எனக்கு தெரில. அவள் போயிட்டா, கேளு மீ. எதுக்கு போனான்னு கேளு. தாயாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவள் மட்டும் இருந்தா, இப்போ அவங்க அம்மாவே இருக்காங்க. ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுப்பாங்கப்பா. நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுப்பா, புரியுதுல? ஐயோ மீ, உனக்கு புரிய மாட்டேங்குது மீ. இந்த பொண்ணு உனக்கு பிடிக்குமா மீ? எனக்கு பிடிக்கும்டா, அஸ் அ கேர்ளாக பிடிக்கும். ஏன் கேட்குற? இல்லைமே, கேட்டேன் அதான். இல்லை, அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியே அதான். டே தாயாங், அந்த பொண்ணை விடுடா.
அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கோட அம்மா போயிடுறாங்க. ஏய், அம்மா போயிட்டாங்கடி. சப்போர்ட்டுக்கு ஆள் வந்து ஓட்டிடலான்னு நினச்சா? இப்போ சொல்லுடி, இப்போ சொல்லு. தாயாங்க, எனக்கு இங்கே இருக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்களுக்குன்னு வீடு கூட இல்லைல்ல. அப்போ ஜேகே அண்ணன் தான். ஜேகே அண்ணனுக்கு நான் தான் வீடு கொடுத்தேன். அப்புறம் எப்படிரி? சாரி, நீங்கள் தான் எங்கள் தங்க ஓகே சொன்னீங்க. நீங்களும் அம்மாவும். எனக்கு இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னடி இதை யாரை கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கிற மாதிரி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் என் மனசார தான் சொல்கிறேன். ஓ, மனசார? ஆமாம் தாயாங், ஆமாம், மனசார தான் சொல்கிறேன். சரி, நம்புகிறேன். என்ன நம்புகிறேன்? கேள்றி, இப்போ கேளு. ஐயோ, இப்போ நம்ம என்ன கேட்க வந்தோம்? இவரால் நம்ம என்ன கேட்க வந்தோன்னே மறந்துடுச்சு. இப்போ இதையும் சொன்னால் ஏதாச்சும் சொல்லுவாரே. என்னடி, உனக்கு ஒரு தடவை கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியாதா? எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது? 10 தடவை கிட்ட அவங்ககிட்ட கேட்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஏதாச்சும் கேட்க வந்தேன்னா அது அப்போவே கேட்டுறணும், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். ஓ, அந்த கேஸா நீனு? சரி, இப்போ அப்படியே போ. எங்கிட்டு இருந்த அந்த அப்படியே போ, வெளில போ. எதுக்கு என்ன ஒரேண்டா வெளியில் தள்ள போகிறீங்களா? கேள்வி கேட்காம போடி, போ. நான் போகிறேன். நீ இப்போ எப்படி வந்த? ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே வா. மனசுக்குள்ளே ஏதோ சொல்லிட்டே வந்திருப்பியே, அப்படியே ஏதோ சத்தமாக சொல்லிட்டு வாடி. இல்லை, நான் எதுவுமே சொல்லலை. நடிக்காதடி. உன் வாயி முன்னு சொல்லுச்சு, நான் பார்த்தேன். நீ போயிட்டு வா, போ. இவர் என்ன எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு. இப்போ வாடி, ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஞாபகம் வந்துடும் என்ன கேட்க வந்தேன்னு. அப்படின்ட்டு நீங்களும் வெளில போயிட்டு அப்படியே வர்றீங்க. ஸ்டாப். இப்போ என்ன ஆய்க்குள்ளே முணங்கிட்டு வர சொன்ன? எதையும் காணோம், சவுண்டாக பேசிட்டு வாண்ண. ஐயோ போச்சு. இப்போ இதெல்லாம் சொன்னால் அவர் என்ன நினைப்பாரு? நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன்டி. நீ போ. நீ போயிட்டு அப்படியே வா, ஓகே? அப்படின்ட்டு உங்களை அனுப்பி வைக்கிறான். சொன்னீங்களும் வர்றீங்க. ஐயோ போச்சு. ஏன் இப்படி பண்ணுறாரு ஜேகே அண்ணாவை? என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி வெளியில் சவுண்டாக பேசிட்டு. ஓ, அப்போ வரும்போது திட்டிகிட்டே வந்தியாடி? ஐயோ, நான் திட்டலை தாயாங், நான் திட்டலை. ஓகே. இல்லை, நம்ம அவர்கிட்டே கேட்டுடலாம். அதாண்டி, என்ன கேட்டுடலான்னு வந்த? இதுதான். ஏன் ஜேகே அண்ணாவை நீங்கள் வீட்டை விட்டு வெளில போக சொன்னீங்க? நானாடி போக சொன்னேன், இல்லை அவனா போனானா? நல்லா யோசிச்சு சொல்லு பார்ப்போம். ஜேகே அண்ணா தான் கோவமாக போனாங்க. இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அப்போ நீங்கள் தானே அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கணும். என் பிச்சை மாவன் போனால் அவனா வர தெரியாதா? என்ன நினச்சிட்ருக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி? ஒரு 2-3 நாள் எங்கள் கூட இருந்துட்டா உனக்கு எங்கள் எல்லாத்தையும் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பாக தாண்டி எடுத்துக்குவேன். ஏன்னா என் பிச்சம்மாவன் எனக்கானவன். நாங்கள் 2 பேர் மட்டும்தான். எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில யாரும் வரக்கூடாது. அப்போ அகைன் தயாங்கோட அம்மா வந்து, தயாங், நீ இன்னும் இந்த பொண்ணை இல்லையா? என்ன தயாங்? இதோ விட்டுறேன். பசிக்குதுன்னு சொன்னல, வா, அம்மா ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து தர்றேன். இவ தானே எனக்கு மைடு, அப்போ இவ தானே எடுத்துகிட்டு வந்து தரணும். சரி தாயாங், எழுந்து வா. என்ன சமைச்சிருக்க? தாயாங், நான் சமைக்கலை இன்னைக்கு. வயனோட அம்மா தான் சமைச்சிருக்காங்க. ஓ, சரிமி. டேஸ்ட் பண்ணண்டா, சூப்பராக இருந்தது. நீ வா. ஆண்டி, எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. ஓ, அப்படியாடி? நான் ஆண்டிகிட்ட கூட பேசினேன், இவரையா என்கிட்ட பேசுகிறாரு. ஓகே, நீ ஃபுட் சர்வ் பண்ணு, வா. உங்கள் அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வந்து சர்வ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் ஃபுட் ஒன்றுனா சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தாயாங்க கையை பிடிச்சிட்டு, போதும்,
போதும், இவ்வளோ போதும். என்னை பார்த்தா என்ன நிறைய சாப்பிட்ற மாதிரியா தெரியுது? ஐயோ அப்படிலாம் இல்லை. மாஃபியாவில் எனர்ஜி வேணும்ல. எதுக்குடி? ம் எதுக்கு எனர்ஜி வேணும்? ஃபைட் பண்ணுறதுக்கா? இல்லை 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 இல்லை, நீங்கள் சண்டைலாம் போடுவீங்களா, அதுக்காக எனர்ஜி வேணும்னு சொன்னேன். ஓ ஓகேடி, ஓகே. என்ன நீங்கள் வாமி உட்கார் போடுறி, எங்கள் அம்மாவுக்கும் போடு. ஜேகே அண்ணன் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்காக போய் கூப்பிட்டு வர்றியாடி என் பிச்சமான? அவனா வருவான்டி, கோவத்தில் இருக்கான். உன்னால தான்டி. சாரி தாயாங், என்னால தான். ஐயோ தாயாங், நீ சாப்பிட்றா, எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்டே வம்பலுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கோட அம்மா சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுறா, கேளு. உன் லவ் ஸ்டோரி சொல்லு. உனக்கும் அப்பாவுக்கும் எப்படி பிக்கப் ஆச்சுன்னு சொல்லு. என்னடா இந்த பொண்ணோட கண்ணை பார்த்ததும் உனக்கு அப்பாவோட லவ் ஸ்டோரி வேணுமா? ஐயோ சொல்லு ப்ளீஸ் சொல்லு. சொல்கிறேன் தாயாங், சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன்ல தாயாங், என்னோட அப்பாவும் ஒரு மாஃபியாவுக்கு கீழே தான் வேலை பார்த்தாங்கன்னு. மம்மி நீ சொல்லியிருக்க, எனக்கு கதை சொல்லு. ஓகேடா வயன், நீ உட்காரு. ஆண்டி உங்கள் பர்சனல் விஷயத்துக்குள்ளே நான் எதுக்கு? அச்சோ உட்காரு, நீ உட்காரு. உட்காரு ஆண்டி. ஓகேடா, இப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணவா? சொல்லு. தாயாங், நான் சொல்லியிருக்கேன்ல அவங்க அப்பா ஒரு மாஃபியா கீழே ஒர்க் பண்ணாங்கன்னு. அந்த மாஃபியா வேறு யாரும் இல்லை, என்னோட அப்பா தான். என்ன சொல்கிற? இப்போ தாத்தாவும் மாஃபியாவா? என்ன சொல்கிற? அதான் அப்பாவோட தாத்தாவோட பிளட் எனக்கு ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, குடும்பமே மாஃபியாவாக இருக்கும் போலையே. வயனே தப்பிச்சிட்றி, போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவானுங்க போல. வயன் என்னாச்சு? இல்லை ஆண்டி, நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுட்ருக்கேன். என்னாடி எனக்கு கதை எதுவும் பிடிக்கல என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை தாயாங், நீங்கள் வேற ஏன் ஆண்டி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. என்னோட அப்பா ஒரு மாஃபியா தான். நீ கேட்டல்ல, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எப்படியுமே லவ்ஸ் ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பேன்லடா. அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் லவ் ஸ்டோரி அவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாகவே எப்படி மாஃபியோட பொண்ணுனா அந்த கண்ட்ரியில் அந்த பொண்ணுக்கு சேஃப்டி இருக்காது. அதனாலேயே உங்கள் அப்பா, உங்கள் தாத்தாடா, என்னோட அப்பா என்னை பாரிஸில் படிக்க வச்சாரு. ஸோ அங்கே போய் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் அப்பா, என்னோட அப்பாவுக்கு எல்லாமே அவர் தான். எல்லாமேடா, உன் தாத்தாவுக்கு உங்கள் அப்பா தான் எல்லாமே. உங்கள் தாத்தா கண்ணை காட்டினா போதும், உங்கள் அப்பா இந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சிருவார். அது மாதிரி தான்டா ஒரு நாள் உங்கள் தாத்தா ஏதோ பெரிய வரைக்கும் உங்கள் அப்பாவை நம்பி கொடுத்துருக்காரு. உங்கள் அப்பாவும் அதை பிசுறு தட்டாமல் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காரு. அதோட என்ன, உங்கள் அப்பாவையும் உங்கள் தாத்தாவையும் கையில் பிடிக்க முடியல. ஜிகிரி தோஸ்துன்னு போடாத ஆட்டம் இல்லை, ஆடாத ஆட்டமும் இல்லை. நிறையாடா, அவங்க 2 பேரோட மெமரிஸ் நிறையா இருக்குது. அம்மா இரு, நான் கதை சொல்லி முடிச்சுட்டு அம்மா உனக்கு ஆல்பம் காட்டுறேன். இல்லை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். நீ இரு நான் போகிறேன். இல்லைடா, நீ இரு நான் போகிறேன். ஆண்டி நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானே எடுத்துகிட்டு வரேன். இல்லை வயன், உனக்கு தெரியாது, நான் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். 2 பேர் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வியோட அம்மா போகிறாங்க. நாடி பயந்துட்டியா என்ன? நான் எதுக்கு பயப்படணும்? எங்கள் அப்பா மாஃபியா, எங்கள் தாத்தா மாஃபியா, இப்போ நான் மாஃபியா, நாளைக்கு என் பிள்ளையே மாஃபியா ஆவான். எல்லாத்துக்கும் ரெடி ஆடி. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் நான் ஒர்க் பண்ணேன், நான் ரெடியாக தான் இருக்கேன். ஓ ஒர்க் பண்ணலடி, ஒர்க்கே ஒன்றாச்சு தான். ரெடியாக என்ன? ஒர்க் பண்ணாதான் வருவான் மாஃபியா குட்டி. ஐயோ இவர் என்ன பேசுகிறாரு? தாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க? புரியுதா இல்லையாடி? என்ன என் லவ்ஸ் வந்துடுச்சாமே, ஜங்குக்கா சொன்னா? யார் சொன்னா அப்படி? லவ்ஸா? ஐயோ அப்படிலாம் இல்லை. ஓ அப்போ நான் பார்க்குற மாதிரி இல்லைன்னு இருக்கியாடி? இல்லை இவன் முகரெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை, அவெல்லாம் மாஃபியான்னு சுற்றிட்டு இருக்கான், மூஞ்சில் அங்கங்கே கீறி இருக்கு, அழகு இல்லைன்னு நினைக்கிறியாடி? ஐயோ தாயாங், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் அந்த மாதிரி எப்பவுமே நினச்சதில்லை. அப்போ இனிமேல் நினைப்பியாடி? இல்லை தாயாங், நான் இனிமேல் அப்படி நினைக்க மாட்டேன். சரி வாய் நான் கேட்கணும்.
கேளுங்க தாயாங். என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணுவியாடி? என்ன திடீர்னு? கடவுளே, இவர் என்ன இப்படி கேட்குறாரு? என்னோட அம்மா வேற இருக்காங்க. ஐயோ, இப்போ நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சொல்றி, பண்ணிப்பியா? என் கண்ணை பாருடி, என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு என்னோட சின்ன டச் பண்ணுறான். தாயாங்க இப்போ என்ன டச் எல்லாம் பண்ணக்கூடாதாடி? பண்ணக்கூடாதா? இல்லை, நீங்கள் தானே பண்ணலாம். நான் தானேண்ணா? என்னோட பாஸாக நீங்கள் டச் பண்ணுறீங்க. இல்லைடி, நான் பாஸாலாம் பண்ணல. அவன் மேலே ஏதோ ஒரு அதான் பண்ணுறேன். நாளைக்கு நாடியை பிடிச்சவன் நாளைக்கு அங்கங்கன்னு பிடிப்பேன். கதறாத. தாயாங், நீங்கள் குடிச்சிருக்கீங்கல்ல, ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்டி, சேல் மட்டும்தான். அப்பப்போ வேணா லைட்டாக குடிச்சிட்டு அப்படி இப்படி இருப்பேன். புரியுதுல? ஐயோ தாயாங், நீங்கள் இப்போ ஸ்டடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறம் பேசலாம். என்னடி அப்புறம் பேச? சொல்றி. சொல்ல மாட்டேன்ல, அப்பா மூஞ்சி பார்க்குற மாதிரி இல்லை. சரிடி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன தாயங்க கையை எடுத்துடுறான். இப்போ கரெக்டாக தாயங்கோட அம்மாவும் வர்றாங்க. இந்த பாருடா, இதுதான் உன்னோட தாத்தா. அண்டு அவங்க அப்பா பார்த்துருப்பல்லடா. அவங்க அப்பா உனக்கு தெரியல. அப்பா தெரியாமலா? மீ அங்கே இன்னொருத்தர் இருக்காரே, அவர் யாரு? ஓ, அவராடா? இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. உனக்கு ஒரு மாமா இருக்காங்கன்னு மட்டும்தானே சொல்லியிருக்கேன். அவங்க ஃபோட்டோஸ் எதுவும் நான் உனக்கு காட்டினது இல்லைல்ல? ஆமாம் நீ எதுவுமே எனக்கு காட்டினதில்லை. யார் இது? இது உன்னோட மாமா தாயாங், என்னோட அண்ணன். அண்டு அவங்க அப்பாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுலேருந்து யாரையும் கூட பேசுகிறதில்ல. அண்டு உன் மாமா அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரில. கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தால் நான் மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் தாயாங், ஆசைப்பட்றேன். சின்ன வயசில் இப்படிலாம் சொல்லுவோம் தாயாங். நானும் அண்ணன் உனக்கு ஒரு பொண்ணோ பையனோ பிறந்தா என் பொண்ணோ பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அது இப்போது எப்படின்னு தெரில தாயாங். அப்போ திரும்பி உங்களை பார்க்குறான். இதை கேட்டதே இவளுக்கு குழுக்குள்ளுன்னு இருக்குமே, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி அவங்கள்ட்ட அப்படி கேட்குறான். ஐயோ, இவர் என்ன? சரிம்மா விடு, நான் ஆல்பம் அப்புறமா பார்க்குறேன். நீ சொல்லு, லவ் ஸ்டோரி சொல்லு. அதான் தாயாங், நான் பாரிஸ் போயிட்டேன். உங்கள் தாத்தா நான் சேஃபாக இருக்கணும்னு தான் என்னை பாரிஸ் அனுப்புனார். ஆனால் பாரிஸ் போயும் ஒரு 2-3 கேங்க்கு என்ன தெரிஞ்சிருச்சு நான் தான் உங்கள் தாத்தாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறது, அவங்களே என்னை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் ஓடாத இடம் இல்லை. அப்போ உங்கள் தாத்தாவெல்லாம் வர முடியல, பிகாஸ் அவருக்கும் வயசாகுதுல்ல. ஸோ அப்போ தான் என்னோட அப்பாவை அனுப்பி வச்சார். நான் என்னோடய அப்பாவை பார்த்துருக்கேன் தாயாங். சின்ன வயசுலேருந்தே அவன் தாத்தா கூட தான் இருக்கார். எனக்கு குட்டி வயசாக இருக்கும்போதே அவர் தெரியும். எனக்கும் அவருக்கும் ஒரு 10 years ஏஜ் கேப், அவ்வளோதான். அண்டு நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்தே அவர் ஒர்க் பண்ணுறார். அழகாக இருப்பார்டா. நீ இப்போ எப்படி இருக்க அது மாதிரி 90s அவர் இருப்பார். க்யூட்டாக இருப்பாருடா. நீ அப்போ தாத்தாவுக்கு தெரியாமல் அப்பாவை சைட்டை போட்டிருக்க. டேடிஜியை சைட் அடிச்சிருக்க. டேய் இருடா. அப்போ அவர் திடீர்னு வந்துட்டார். ரொம்ப வருஷம் சென்று பார்த்தனால அவங்க அப்பா அடையாளமே தெரியாமல் மாறிட்டாருடா. நானும் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்ததுமே என் ஸ்லிப்பரை கழட்டி அடிக்க போனேன்டா. ஐயோ என்ன ஏன் அடிக்க போனேன்? டேய் அவங்க ஆப்போசிட் கேங்குன்னு நினச்சிட்டேன்டா. அதோட உங்கள் அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அங்கே உங்கள் அப்பா எதுவுமே எடுத்துகிட்டு வரலடா, பைக்கோ காரோ, சும்மா நின்னார். அப்புறம் என்ன, இந்த மூவிஸ்லலாம் பார்க்குற மாதிரி உங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு ஓட, நானும் அவர் பின்னாடி அவரை பார்த்துட்டே ஓட, அவர் திரும்பி பார்க்கணும். அப்படியே அங்கேயே நான் விழுந்துட்டேன்டா. சின்ன வயசுலேயே அவர் எனக்கு பிடிக்கும், இப்போ சொல்லவா வேணும். விழுந்துட்டேன் அவருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அப்புறம் மேலே சொல்லு. தாயாங், நீ நல்ல லவ் ஸ்டோரிலாம் கேட்பேன். ஆனால் நீ யாரையும் லவ் பண்ணிடாத. நீ லவ் பண்ணலான்னு ஐடியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க உங்களை பார்க்குறான். இவர் ஏன் இப்போ என்ன பார்க்குறாரு? லவ் பண்ணுற ஐடியா இருக்குன்னா என்ன எதுக்கு திரும்பி பார்க்குறாரு இவர்?
ஆனால் பொண்ணு ஓகே சொல்லுமான்னு தெரில தாயாங். உனக்கு யாரும் ஓகே சொல்லாமல் இருக்க போகிறா? நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணே. அண்ட் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்ப்பியா, இல்லை அம்மாவுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? ஐயோ மீ, உனக்கு பிடிக்கணும் அப்போ தான், இல்லைனா அவன் எவ்வளோ பெரிய குயினாக இருந்தாலும் அடித்து ஓட விட்டுருவேன். ஆமாம், இவர் அவங்க அம்மா மேலே மட்டும் இவ்வளோ மேடாக இருக்கார். ஐயோ, நான் என்ன சொல்லுவேன் எனக்கே தெரியல. ஏன் அவர் அவங்க அம்மா மேலே இவ்வளோ மேடாக இருக்கார்? தெரில வயன். ஆனால் ஏன், எதுக்கு அவரோட மேரேஜ் பற்றி பேசும்போது உனக்கு பொசசிவ் ஆகுது? உனக்கு ஏன் பொசசிவ் ஆகுது? வேணாம் வயன், நீ ஜஸ்ட் ஸ்லேவ், அடிமை மாதிரி இங்கே ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அவர் மேலே ஆசைலாம் வச்சிடாத. அதான் மர ஏதோ நினைக்க ஆரம்பிச்சிட்டா போலையே. கீழே குடிந்தாலும் நமக்குள்ள பகீர்னு ஆகுது, என்னது நினைக்கிறாளோ அப்படின்னு. அப்போ தயாங் லைட்டாக அவங்க காலை தட்டி விடுறான். கேள்றி, அம்மா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கேளு. கீழே என்ன பார்க்குற, நான் என்ன பொண்ணா பார்க்க வந்தேன்? இல்லை, நான் கேட்குறேன் தயாங் அப்படின்ட்டு நீங்களும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு சொல்லு. கையை பிடிச்சிட்டு எங்கே போனார்? டி, உனக்கே தெரியும்ல, அந்த காலத்துலலாம் ஜெயின் வீல் அப்படின்னு பெருசாக இருக்கும். அது ஒரு டிஸ்னி லேண்ட் மாதிரிடா. அப்போ அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே பயங்கர கூட்டம். அவங்க அப்பா என்னை தொலைச்சிடக்கூடாதுன்னு அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி என்னை பொக்கிஷ மாதிரி கூட்டிகிட்டு போனாருடா. நீ அப்போ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் என்ன? ஆமாம் தாயம், நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் எங்கே போய் ஒளிகிறதுனே தெரியல. அதோட அவங்க அப்பா ஒரு கரடி பொம்மை. ஐயோ, எனக்கு இப்போ நினச்சாலும் சிரிப்பாக வருது தாயம். நீ இப்போல்லாம் சிரிப்பியா தாயம்? உங்கள் அப்பாவோட நான் சிரிக்காத நாளே இல்லை. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப அழுதுட்டு தாயம். ஐயோ மீ ஸ்டாப் பண்ணு சொல்லு. அவர் அந்த கெட்டப் எடுத்து போட்டாரா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் பார்த்தா க்ரீன் கலரில் டைனோசரோட அந்த கெட்டப் தான் இருந்துச்சு. அவங்க அப்பா விவரம் தாயாங் அதை எடுத்து எனக்கு மாட்டி விட்டுட்டார். எனக்கு சிரிப்பாக அடைக்க முடியல. அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்கன்னு எனக்கு ஒரே ஃபன்னாக போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன, அவனுங்க அங்கே வந்து ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நாங்கள் தான் இப்படி மாறு விஷயத்தில் இருக்கோமே, அதனால தெரியாது தாயாங். ஸோ அவனுங்களும் போயிட்டானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்டே என்ன அவங்க தாத்தா ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஐயோ அப்படியா நீயும் அப்பாவும் தனியாக வந்தியலாம் ஆமாடா, நானும் உங்கள் அப்பாவும். டேடிஜி அவ்வளோ நல்லவரா ஐயோ, என்ன டேடிஜி இவ்வளோ நல்லவராக இருந்திருக்காரு? நீ கிஸ்ஸு கூட அடிக்கலையா ஹயாங்? என்ன? சும்மா கேட்டேன் நீ சொல்லு நீ சொல்லு. கிஸ்ஸு கூட அடிக்கலையா என்ன? ஹயாங், அவங்க அப்பாவை நான் மட்டும் தானே ஃபர்ஸ்ட் சைட் அடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் உங்கள் அப்பா என்ன அடிக்கலையே. ஓ, அப்பா உன்னை பார்க்கவே இல்லையா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா என் ரூம் வாசலில் வந்து நிற்கிறது, வெளியிலேருந்து என் ஜன்னல் பக்கமாக பார்க்குறதுன்னு அவர் எனக்கு ரூட்டு விட்டார். அப்போ தான் புரியுது, சின்ன வயசுலேருந்தே தலைவன் என்ன சைட் அடிச்சிருக்கான், அண்ட் லவ் பண்ணுறான். ஆனால் எப்படி முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணுமே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அவன் லவ் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓ, என் டாடிஜி மாசு தான். நீ மேலே சொல்லுமீ. அப்புறம் என்ன தாயாம், நாங்கள் அப்புறம் உங்கள் தாத்தாக்கு தெரியாமல் அவ்வளோ அழகாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் உங்கள் தாத்தாக்கு அதில் மாட்டலையே. இப்படியோ 2-3 வருஷம் போச்சு. ஆனால் உங்கள் அப்பா என்கிட்ட எந்த தப்பு பண்ணல. சைட் அடிக்கிறோமா, பார்க்குறோமா, கிஸ் பண்ணுறோமா, ஹக் பண்ணுறோமா அப்படியே இருந்தது தாயாங். அண்டு போக போக உங்களோட தாத்தாவுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஐயோ தாத்தா பயங்கரமாக நல்லாச்சே, என்ன சொன்னார்? அவர் மேலே பயங்கரமாக கோவப்பட்டார் பயங்கரமாக ரொம்ப கோவப்பட்டார். இதுலேருந்து என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு. ஆனால் அவங்க தாத்தா என் மேலே கையே வைக்கல. இவனை போய் ஏன் லவ் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும் தாயாங். அவங்க அப்பா எப்படிப்பட்டாருன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவருக்கு கட்டி கொடுக்க மனசு இல்லை. ஆனாலும் அவருக்கு அவங்க அப்பாவை பிடிச்சிருந்தது. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணார் தெரியுமா தாயாங்? எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அவங்க அப்பா நாங்கள் குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம், அதான் நீ பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதையே சொன்னார். நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா இது வரைக்கும் எங்களை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு. ஒரு நாள் உங்கள் அப்பா என்கிட்ட வந்தார், வாடி நம்ம போயிடலாம், தனியாக போயிடலான்னு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆச்சே, அப்புறம் எப்படி வருவேன்? நான் கொஞ்சம் யோசித்தேன். அப்பா கிட்டே பேசி பார்க்கலான்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அப்பா வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா பெருசாக தெரிஞ்சார். எங்கள் அப்பாவை விட்டுட்டு கூட நான் வந்துட்டேன்.
ஆனால் வந்த ஃபியூ மந்த்ஸ்லேயே என்னோடய அப்பாவும் இறந்துட்டார் தயம். அந்த இடத்துல உன்னோட அப்பா இருந்திருந்தா என்னோடய அப்பாவை காப்பாற்றிருப்பார். ஆனால் என்னோடய அண்ணனும் என்ன அண்ணனும் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்புறமா நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்போ நீ எங்களுக்கு பிறந்த. அப்போ எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அப்போயும் அவங்க அப்பாவை ரெகக்னைஸ் பண்ணி இன்னும் அந்த ரவுடி கேங் எங்களை விடலை. அப்போ ஒரு நாள் தாயாங், நீ என் கையில் இருக்க, இதோ இப்படி சின்ன குழந்தையாட்டம் இந்த ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தியா, இப்படி இருந்த. நீ என்ன க்யூட்டாக இருக்கேனே. நீ க்யூட் தான் தாயாங், உங்கள் அப்பா மாதிரியே நீனும். அப்போ உங்கள் அப்பாவும் நானும் ஜஸ்ட் வாக் போயிட்டு வரலான் தான் போனோம். அப்போ எங்கேருந்தோ ஒரு புல்லட் அவனுங்க எனக்கு குறி வச்சுருக்கானுங்க. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பார்த்துட்டு அவர் கன் எடுத்து எவ்வளோ ஃபைட் பண்ணார். ஆனால் அட் லாஸ்ட் நான் முட்டாள் மாதிரி உங்கள் அப்பா விட்டு லைட்டாக தள்ளி வந்துட்டேன். அவ்வளோதான். பின்னாடி இருந்த ஒரு கேங் என்னை லாக் பண்ணிட்டாங்க. நீ என் கையில் நீ அழுதுட்டு இருந்த, ரொம்பவே அழுதுட்டு இருந்த. அப்போது உங்கள் அப்பாட்ட என்னம்மா சொன்னானுங்க, நீ செத்துரு, அவன் குழந்தையும் பொண்டாட்டி நான் விட்டுறேன் அப்படின்னானுங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவங்க அப்பா என் குழந்தைய விட்டுரு, நான் அப்புறம் செத்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கேருந்தோ யாரோ வந்தார் தாயம். ஆனால் எனக்கு அவர் யாருன்னு தெரியல. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டா இல்லை யாருன்னு தெரியல. இது வரைக்கும் உங்கள் அப்பா அவரை பற்றி என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் உங்கள் அப்பா அவரை பார்த்து சிரித்தார், அவர் உங்கள் அப்பாவை பார்த்து சிரித்தார். அந்த அன்னோன் பர்சன் யாருன்னு எனக்கு தெரியல. என்னை சேஃபாக காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்டு அட் த மொமெண்ட்டில் எங்களுக்காக உங்கள் அப்பா அவங்களோட உயிரை விட்டாருடா. நமக்காக என்னோட அப்பா. மீ அழாத மீ அழாத இதை முடிஞ்சில. அப்பா நம்ம கூட தான் இருக்கார். அழாத. என்ன மீ ஜாலியாக இருக்கே போலே. அப்பாவோட அந்த பழைய ரொமான்ஸ்லாம் இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. என்ன மீ ஜாலியா? தாயாங், உனக்கு வேறு வேலையே இல்லை, போடா போ. அப்போ தாயாங் உங்கள் காலை லைட்டாக ஹிட் பண்ணிட்டு, நாடி அப்பா அம்மா விளையாடி பாப்போம் அச்சலாம். ஐயோ, வேறு என்ன இப்பெல்லாம் பாட்டு பாடுறாரு? இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, போச்சு, இவருக்கு பிராந்து பிடிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி தாயாங், நான் பார்க்குறேன், நீ என்னன்னு பாரு. அப்போ கரெக்டாக ஜங்குக்கிட்ட இருந்து தாயாங்க்கு கால். ஏண்டா பிச்சமாவனே, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அவளை பார்த்துட்டு ஏதாச்சும் நூல் விட்டுட்ருப்ப கரெக்டாக? ஆமாம், இவர் அப்படியே பார்த்துட்டாரே, நூல் விடுறதை பார்த்துட்டு சொல்கிறாரு. பிச்சா கேமராவெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அச்சோ, என்கிட்ட அந்த ஆக்சஸ் இருக்குங்கிறது மறந்துட்டேனே. சரி சொல்கிறா, என்ன வேணும்? பால்கோவா பன் வேணும், வாங்கி தெரியா? பிச்சா அது கூட வழி இல்லாமல் இருக்க, போய் வாங்கி சாப்பிட்டுக்கோ. மச்சான் கடுப்பேத்தாத. இல்லை, நான் டென்ஷன் ஆயிரும் மச்சான். ட்ரக்ஸ் என்னாச்சு மச்சான்? அவன் ரொம்ப ரொம்ப துள்ளிகிட்ருக்கான். எனக்கு என்னமோ அது ஸ்மூத்தாக போகிற மாதிரி தெரில மச்சான். நாளைக்கு போய் ஒர்க்கை முடிக்கணும், புரியுதுல? நாளைக்கு போய் ஒர்க்கை முடிக்கணும் மச்சான். முடிச்சுட்டு நம்ம வேறு ஒர்க்கை பார்த்துக்கலாம் என்ன? நானும் அதான் தான் எனக்கு சொல்ல வந்தேன். நாளைக்கு போய் அந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். அண்டு அம்மாவையும் கொஞ்சம் சேஃப் ஆக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதை பார்த்துக்கலாம்டா. சரி மச்சான், பிச்சாவா கொட்டிக்கவா? அந்த தங்கச்சி அழுதுகிட்ருக்கா மூக்கு அடிச்சுட்டு, நீ கொட்டிக்கிறதுக்கு வா என்ன? எனக்கு தெரியும்டா, என் தங்கச்சிக்கு என் மேலே பாசம், உனக்கு அது பொறாமையாக பொங்குது. நீ மூடிட்டு இரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் காலை வைக்கிறான். ஸோ நீங்களும் தாயங்க பார்க்குறீங்க, தாயங்கும் உங்களை பார்க்குறான். அவங்க 2 பேர்த்தையுமே தாயங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபீலிங்கோட. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். சூன் நான் அடுத்த எபிசோட் போடுறேன், ஓகேவா? அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. அண்ட் ஒன் ஷாட்ஸ் நிறையா போட்டிருக்கோம், நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜேகேயோட பர்த்டே எனக்கும் September 1. நான் கண்டிப்பாக ஒரு ஏஜ் கேப் FF ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐ ஹோப் உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே பாஸ்டோஸ் நம்மளோட செகண்ட் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.